ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் டிப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த கிளாசிக்கல் மூவி பார்க்கலாம் போயே ரொம்ப நாள் ஆச்சுல்ல. இன்னைக்கு லட்சம் புது படங்கள் பார்த்தாலும் கிளாசிக்கல் படம்னா கிளாசிக்கல் படம் தான் அடிச்சுக்கவே முடியாது. அதுக்குன்னு எல்லா கிளாசிக்கல் மூவிஸும் அப்படி இருக்குன்னு சொல்ல, காலத்தால் அழிக்க முடியாத படங்கள்னு சில இருக்கும்ல. அதுல ஒரு படமான த ஸ்டிங் 1973ல ரிலீஸ் ஆன ஒரு பக்கா ராபரி மூவியை தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ நம்ம பார்க்குற சதுரங்க வேட்டை படத்துல ஒருத்தவனை ஏமாத்தணும்னா அவன்கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது, அவன் ஆசையை தூண்டணும்னு சொல்லுவாங்கல்ல. 40 வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த ஒன் லைனை மட்டும் வச்சு ஒரு முழு படத்தையும் செம்ம சுவாரஸ்யமா எடுத்திருக்காங்க. ஆமாங்க, ஒரு பெரிய பணக்காரன் எவ்வளோ தைரியம் இருந்தா அவன் வீட்டு காசுல கொஞ்சத்தை எடுத்துட்டு வந்து அவன் நம்மள சீண்டி பார்ப்பான்? விடவே கூடாது. அவன்கிட்ட இருக்க எல்லாத்தையும் உருவி அவனை ஆண்டியாக்கி அவனை நோண்டி பார்த்தாதான் நம்ம மனசு சாந்தி அடையும்னு சில பேர் அந்த பணக்காரனோட ஆசையை தூண்டி அவங்கிட்ட இருந்து பணத்தை கொள்ளையடிக்க பாக்குறாங்க. ஒரு ஆளை நம்ப வச்சு ஏமாத்துறது அவ்வளோ ஈஸி இல்ல. அதுவும் 420 தனத்தெல்லாம் கரைச்சு குச்ச ஒருத்தவனை நம்ப வச்சு ஏமாத்துறது எவ்வளவு பெரிய கஷ்டம். சோ அந்த பணக்காரனை நம்ப வைக்க இவங்க என்ன மாதிரியான பிளான் எல்லாம் போட்டாங்க, லாஸ்டா அவங்க நினைச்ச மாதிரி வெற்றிகரமா ராபரியை பண்ண முடிஞ்சதா இல்லையா, அதாங்க படத்தோட கதை. நீ 1000 சொல்லுவப்பா, என்ன இருந்தாலும் இது கிளாசிக்கல் படம், இதுல என்ன பெருசா ராபரி பிளான் ட்விஸ்ட் எல்லாம் இருந்துற போதே அப்படின்லாம் நினைச்சிடாதீங்க. எல்லா படத்தையும் தூக்கி சாப்பிடுற அளவுக்கு அடேங்கப்பா அல்லா குல்லான்ற மாதிரி ஷாக்கிங்கான ட்விஸ்ட் உள்ள இருக்கு. அது என்னன்றத வீடியோக்குள்ள போய் பாத்துருவோமா வாங்க. அதுக்கு முன்னால நம்ம சீரிஸ் சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சீரிஸ் மேல விருப்பம் உள்ளவங்க சேனலை ஃபாலோ பண்ணி வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ இந்த படத்தை ஓபன் பண்ணா 1939 அந்த டைம்ல இந்த லாட்டரி சீட்டு, குதிரை ரேஸ் இதெல்லாம் வெறி பிடிச்ச மாதிரி பெட் கட்டுறதோட உச்சகட்ட காலம். ஒரு லாட்டரி டிக்கெட் கம்பெனி அவங்க கிட்ட வந்த கலெக்ஷன் காசெல்லாம் ஒன்னா சேர்த்து இவங்க மெயின் பிரான்ச்ல இருந்து கால் வருது. ஏன்பா அந்த பிரான்ச்ல இருந்து காசு வந்துருச்சு, இந்த பிரான்ச்ல இருந்து காசு வந்துருச்சு, உங்க பிரான்ச்ல இருந்து மட்டும் தான்ப்பா இன்னும் பணம் வரல, எப்போ வரும், சீக்கிரம் குத்து அனுப்புன்றாங்க. ஐயா தோ நம்ம பையன் கிளம்பிட்டான் ஐயா, இன்னும் 1 மணி நேரத்துல உங்க பிரான்ச்சுக்கு காசு வந்துடும் அப்படின்னு காலை கட் பண்ண மேனேஜர் ஒரு தொப்பிக்காரங்கிட்ட, செல்லம் இதுல 10 லட்ச ரூபா இருக்குப்பா, காசு எடுத்துக்கிட்டு நேரா பிரான்ச்சுக்கு போ, நீ மாட்டுக்கு எங்கேயாவது ஊர் சுத்துறன்னு போகாத. மேனேஜர் ஏன் காதை கடிப்பான், கிளம்புன்னு பணத்தை கொடுத்து அனுப்ப. வழியில ஒரு தாத்தா வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு அழுகுறாரு. ஐயோ அவனை யாராச்சும் புடிங்கள, என் பணத்தெல்லாம் எடுத்துட்டு போறானே, நான் என்ன பண்றது, புடிங்க புடிங்கன்னு காட்டு கத்து கத்த முன்னால ஒருத்தன் ஓடிட்டு இருக்கான். தொப்பிக்காரன் அவனை பிடிக்க எதுவுமே பண்ணலங்க, அவன் இதே நடக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். ஆனா திருட்டு பையனுக்கு முன்னால ஒருத்தவன் நடந்து வரான் பாருங்க, அவன் ஹீரோயிசம் காட்டி திட்டுக்கோட்டை லாக் பண்ண ஹால விடுறான்னு திட்டுக்கோட்டு திருண்ண பர்சா அங்கேயே தூக்கி போட்டு ஓட்டான். ஒருத்தன் கல்லு மண்ணு செங்கல்லாம் வாங்கி தவம் வந்து ஊட கட்டுவானா, இன்னொருத்தன் நோகாம அந்த வீட்டுக்குள்ள போய் கிரக பிரவேசம் பண்ணுவானா. அந்த மாதிரி தாங்க எதிரில் வந்தவன் திட்டுக்கோட்டை மடகுனா தொப்பிக்காரன் கீழே விழுந்த பர்ஸ் எடுத்து இவர் தான் என்னமோ திட்டுக்கோட்டை மடக்கி பிடிச்ச மாதிரி கத்திட்டு இருந்தாருல்ல தாத்தா, அவர் காலில் அடிபட்டுருச்சு, நடக்க முடியாம படுத்திருக்காரு. அவர்கிட்ட போய் பர்ஸை கொடுத்து ஸ்கோர் பண்றான். சோ பணத்தை காப்பாத்தினவன் ஒண்ணும் பண்ணாதவன். இவங்க 2 பேரும் வந்து தாத்தாவோட காலை பார்த்துட்டு, அட இது என்னங்க ரத்தம் ஆறா கொட்டுது, வாங்க சட்டு போட்டுன்னு ஹாஸ்பிட்டல் போலான்னா, ஐயோ இல்லப்பா என் பர்ஸ்ல ஒரு 5 லட்ச ரூபா காசு இருக்கு, சீக்கிரமா இந்த காசை நான் ஒரு இடத்துல சேர்த்தே ஆகணும், ஹாஸ்பிட்டல் எல்லாம் போக டைம் இல்ல, இந்த நிலைமையில என்னால போகவும் முடியாதே, பேசாம ஒண்ணு பண்றீங்களா, நான் சொல்ற அட்ரஸ்க்கு நீங்க 2 பேரும் சேர்ந்து இந்த காசை எடுத்துன்னு போய் கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், நான் உங்களுக்கு 50,000 தரேன்ப்பா, நீங்க 2 பேரும் பிரிச்சு எடுத்துக்கோங்கன்னு தாத்தா சொல்லியும் பணத்தை காப்பாத்தினால. அதெல்லாம் முடியாதுங்க, நானே ஒருத்தவனை அடிச்சு அனுப்பியிருக்கேன், அவன் அந்த முக்குட்ல பொருளை போட்டுக்கிட்டு ஆளுங்களோட நின்னா அவ்வளோ ரிஸ்க் எல்லாம் என்னால எடுக்க முடியாது, நான் போலான்ட்டான். தம்பி அந்த பைந்தாங்கோலி தான் அப்படி சொல்றான், நீ தான் ஆள் பார்க்க விண்டேஜ் வீரப்ப மாதிரி டெரரா இருக்கிய, என்ன மீசதான் மிஸ்ஸிங்க, பரவாயில்ல நீயாச்சும் இந்த பணத்தை எடுத்துட்டு போய் நான் சொல்ற அட்ரஸ்ல கொடுத்துறான்ப்பா, 2 பேருக்கும் சேர்த்து கொடுக்கறதா சொன்ன காசை நான் உனக்கு மட்டும் தனியா கொடுத்துறேன் எடுத்துக்கோன்னு தாத்தா சொல்ல. ஏங்க அவன் யாரு என்னன்னே தெரியல, கண்ணு முன்னால அநியாயம் நடக்குது, அதை கூட தடுக்காதவங்க அவன், அவனை நம்பி காசை கொடுக்குறீங்க, இது எனக்கு சரியா பல்லன்னு இன்னொருத்தவன் சொல்றான். தாத்தாவுக்கு ஒரு வழி இல்லையே, டேய் குட்டை குழப்பி கொஞ்ச நேரம் சும்மா இரு, நான் தாத்தாவுக்கு பர்சலா எடுத்துட்டு வந்து கொடுத்து எவ்வளவு ஹெல்ப் பண்ண, நம்ம கோல் முட்டி விட்டுனுக்குற, தாத்தா யூ டோன்ட் வரி, காசை கொடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு தொப்பிக்காரன் தாத்தா கிட்ட இருந்து 5 லட்ச ரூபா அமௌண்ட்டை வாங்குறான். கிளம்பவும் போறான். டேய் மென்டல ஒரு நிமிஷம் நில்றா, நீ பாட்டுக்கு பணத்தை பாக்கெட்ல வச்சுட்டு போயிட்டு இப்போ ஓடினவன் ஆளுங்களோட வந்து புடிங்கிட்ட போறான், பணத்தை கவருக்குள்ள வச்சு அதை பாடியில சேஃப்டியா மறைச்சு வச்சுக்கோ எப்படின்னு நான் சொல்றேன் கொடு அப்படின்னு பணத்தை காப்பாத்தினவன் தாத்தாவோட பணத்தை வாங்கி ஒரு கவர்ல வச்சுட்டு, வாங்கிட்டு ஏதாச்சும் பணம் இருந்தா குடுறா, அதை புடிங்கிட்டா என்ன பண்ணுவா அப்படின்னு தொப்பிக்காரங்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி அதையும் கவர்ல வச்சு சேர்த்து சுருட்டிட்டான். பணத்தை உடம்புல எப்படி மறைக்கணும்னு சொல்லி கொடுக்கணும்ல, சோ நல்லா பாத்துக்கோடா, முன்பக்க பேண்ட்டை தூக்கி லாபக்குன்னு உள்ள ஒரு சொருவிடணும் புரியுதா அப்படின்னு கவரை பேண்ட்டுக்குள்ள விட்டு செஞ்சு காட்டினவன் தொப்பிக்காரங்கிட்ட கவரை கொடுத்து அனுப்பிட்டான். அடேங்கப்பா பணம் கையில கடிச்சது என்ன ஓட்டம், குடுன்னு ஓடி போன தொப்பிக்காரன் ஒரு டாக்ஸில ஏறி டாக்ஸி கிளம்புனதுக்கு அப்புறம் தாங்க அவன் சுயரூபத்தை காட்டுறான். பிக்காலி பசங்க ஓடுற
ட்ரெயின்ல இருந்து 1 ரூபா விழுந்தாலே ஓடி போய் எடுக்கிறவன்டா அந்த சின்ன. என்ன நம்பி 5 லட்ச ரூபாய் கொடுத்தா. ஐயோ ஐயோ. ஆனா 5 நிமிஷத்துல 5 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிற திறமையெல்லாம் எனக்கு மட்டும் தான்டா இருக்கும். கர்த்தருக்கு நன்றின்ற குஜாலோட பேண்ட்டுக்குள்ள சொருவன கவர் எடுத்து பணத்தை ஆசையா பாக்குறான். வச்சாம் பாருங்க அங்க அவனுக்கு ட்விஸ்ட. கவரை திறந்தா அதுல பணமே இல்ல, வெறும் துணி மட்டும் தான் இருக்கு. அப்படியே இந்த பக்கம் தாத்தா பணத்தை காப்பாத்தினவன் அவங்கிட்ட வந்தா. தொப்பிக்காரன் கலெக்ஷன் காசை கொடுக்க எடுத்துட்டு போனான்ல, அதை இவங்க 2 பேரும் ஆட்டைய போட்டிருக்காங்க. சோ திருட ஓடுனது, தாத்தா அடிபட்ட மாதிரி படுத்தது, அங்க வந்து ஒருத்தவன் திட்டுக்கோட்டை புடிச்சது, இது எல்லாமே உங்க டிராமா. ஆக தாத்தாவும் பணத்தை காப்பாத்துற மாதிரி நடிச்சவனும் உலக மகா திட்டுக்கோட்டுங்க. இதுல ஆக்டிங் போட்ட அவன் தாங்க படத்தோட ஹீரோ. தாத்தா ஹீரோவோட குருநாதர் மாதிரி. தொப்பிக்காரங்கிட்ட இவ்வளவு பணம் இருக்குன்னு அவங்களே எதிர்பார்க்கல. லாட்டரி டிக்கெட் கம்பெனிக்குள்ள இருந்து வரான். எப்படியும் பணம் வச்சிருப்பான்னு ஒரு குருட்டு நம்பிக்கையில தான் அவங்கிட்ட ராபரி பண்ணாங்க. திருடினதுக்கு அப்புறம் தானே தெரியுது தொப்பிக்காரங்கிட்ட 10 லட்ச ரூபா பணம் இருக்குன்னு. தாத்தா நம்ம ஓவர் நைட்ல ஒபாமா ஆயிட்டோம் தாத்தா, இனிமேல இங்க நிக்க வேணாம், ரிஸ்க், இப்ப பிச்சுப்போம், நைட் இந்த காசை பப்பாதி பிச்சுப்போம் அப்படின்னு ஹீரோ ஒரு பக்கமும் தாத்தா ஒரு பக்கமும் போயிட்டாங்க. இந்த அர்ப்பனுக்கு வாழ் வந்தா அர்த்தராத்திரியில கொடை பிடிப்பான்னு சொல்லுவாங்கல்ல, அதாங்க ஹீரோட கதை. புதுசா பணத்தை பார்த்ததும் என்ன அதப்பு, நைட்டோட நைட்டா ஒரு பொண்ணை மீட் பண்ணி அவளுக்கு காசை கொடுத்து சும்மா கம்பெனி கூட வச்சுக்கிட்டவன் ஒரு கேசினோவுக்கு போய் அங்க 3 லட்ச ரூபா பந்தயம் வைக்கிறான். 3 லட்ச ரூபா காசை பார்த்ததும் கேசினோ ஆளுங்களுக்கெல்லாம் வேர்த்து போச்சு. எப்பா தெரியாதனமா நீ வின்னிங் அடிச்சிட்ட, உனக்கு கொடுக்க இங்க பணம் இல்லப்பா, கம்பெனி திவால் ஆயிடும், கிளம்புன்னா ரோலர் கேம்ல பட்டன் அழுத்துறவர் சொல்ல நடந்த எல்லாத்தையும் அமைதியா பாத்துட்டு இருந்த அந்த கேசினோட ஓனர், இருக்கட்டும்பா பையன் ஆசைப்பட்டான் வாங்கி போடு, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு கூடவே பட்டன் அழுத்துற ஆள்கிட்ட லைட்டா கண்ணை காட்டுறான். ரோலர் சுத்த ஆரம்பிச்சதும் ஹீரோ எது மேல பெட் கட்டினானோ அது மேலதாங்க உழ போகுது. ஆனா இவனுங்க டேபிளுக்கு அடியில ரிசல்ட்டை மாத்துற மாதிரி ஒரு பட்டன் வச்சிருக்கானுங்க. ஹீரோ சுதாரிக்காத டைம்ல அந்த பட்டன் அழுத்தி ரிசல்ட்டை மாத்திட்டானுங்க. 3 லட்ச ரூபாய் தான். நல்லா ஜுமாஞ்சி படத்துல வர அம்மாஞ்சி மிருகம் மாதிரி இருந்துகிட்டு ஏமாத்திட்டீங்கல்ல அப்படின்னு தன்னை ஏமாத்திட்டாங்கன்னு ஹீரோவுக்கு தெரியுதுதான். பட் என்ன பண்ண முடியும், ரோலட்டை எல்லாருக்கும் முன்னாலே தான் உருட்டுனாங்க. திருட்டு தெரியாம நடந்துச்சு. ஹீரோ சண்டை போட்டாலும் எந்த புண்ணியமும் இல்லல்ல, சரி போயிட்டு போகுது, இது நம்மளே திருடின காசு தான், நம்ம கிட்ட இருந்து இன்னொருத்தவன் திருட்டான் அப்படின்னு காசு போன துக்கத்தோட ஹீரோ தாத்தா வீட்டுக்கு வர, அப்பதான் தாத்தாவோட பொண்டாட்டி பொண்ணெல்லாம் நாங்க சர்ச்சுக்கு போறோம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஹீரோ போய் தாத்தாவுக்கு சேர வேண்டிய ஷேரை கொடுத்துட்டு உன் காசு எங்கன்னு கேட்டு நான் தோத்துட்டேன்னு சொன்னா காதெல்லாம் கூசுற அளவுக்கு தாத்தா பச்சை பச்சையா திட்டுறாரு. பல நாள் கழிச்சு இப்பதான் ஒரு பெரிய அமௌண்ட் அடிச்சோம், அது கொஞ்ச நேரம் கூட உன் கையில தங்காது இல்ல, இப்படியே இருந்தா நான் இல்லாத டைம்ல எப்படா நீ தனியா வேலை செய்வ, எனக்கு வயசு என்ன ஆகுது, எவ்வளவு நாள் நான் கூடவே இருக்க முடியும், இதாண்டா என் லாஸ்ட் திருட்டு, இனிமேல் நான் ரிட்டையர்ட் ஆயிடலான்னு இருக்கேன், இனிமேலும் என்னால உனக்கு திருட்டை பத்தி சொல்லி தர முடியாதுப்பா, உனக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கிட்டதை வச்சு பெரிய அமௌண்டா கொள்ளையடிக்கணும்னா சிக்காகோல என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், என்னை விட பல மடங்கு புத்திசாலி, நம்ம அவர் பேரை மாஸ்டர்னு வச்சுப்போம், மாஸ்டர்னு ஒருத்தன் இருக்கான், வேணும்னா அவனை போய் பாருன்னு தாத்தா மாஸ்டரோட அட்ரஸ கொடுக்க, நாங்க இத்தனை வருஷம் தாயா புள்ளையா பழகிட்டு திடீர்னு கைட்டி விடுறேன்றீங்க, நான் எங்கங்க போவேன் என்னங்க பண்ணுவேன்னு ஹீரோ புலம்பதான் செய்யறான். தாத்தா நோ மீன்ஸ் நோன்ட்டாரு. அடுத்து தாத்தாவோட வீட்டுல இருந்து ஹீரோவோட தோஸ்து 2 பேரும் பேசிக்கிட்டே நடந்து வராங்களா. நடுவுல ஹீரோ வழிமறிச்ச இந்த ஊரோட இன்ஸ்பெக்டருங்க ஹீரோ மூஞ்சில கண்ட மேனிக்கு நலுங்கு வைக்கிறான். ஏண்டா காலையில ஒரு தொப்பிக்காரங்கிட்ட அழகா ஆட்டியா போரிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி எப்படா சுத்திட்டு இருக்கீங்க, முன்ன மாதிரி நீ கை வச்சது சின்ன இடமா இருந்தாலும் பரவாயில்ல, சிக்காகோல வில்லன்னு ஒரு பெரிய புள்ளி இருக்குல்ல, அவன் காசு மேல கை வச்சிட்டீங்கடா. அவன் தகவல் கொடுத்து தொப்பிக்காரங்கிட்ட விசாரிச்சு எப்படி ராபரி நடந்துச்சுன்னு கேட்டதுமே நீ தாத்தா உன்னை தவிர வேற யாரு இந்த வேலையை பாப்பா, புடிச்சிட்டேன், நீங்க தான் இந்த திருட்ட பண்ணீங்கன்னா வெளியே சொல்லக்கூடாதுன்னா எனக்கு ஒரு 50,000 வெட்டு, உன்னை அப்படியே விட்டு போயிடுறேன்னு இன்ஸ்பெக்டர் லஞ்சம் கேக்குறாப்புல. ஆக்சுவலா ஹீரோ கிட்ட காசே இல்ல தானுங்க, பெட்டிங்ல பாதியை விட்டான், மீதி பாதியே ட்ரெஸ் அது இதுன்னு வாங்கி அழிச்சிட்டான். ஆனாலும் ஹீரோ இப்ப பாக்கெட்ல இருந்து இன்ஸ்பெக்டர் கேட்ட 50,000 எடுத்து கொடுக்குறான். தோஸ்துக்கு ஒரே ஷாக்கு. இன்ஸ்பெக்டர் காசு வாங்கிட்டு போனதும் நான் நண்பா காசே இல்லன்னு தாத்தா கிட்ட புழுவுன, அசால்ட்டா 50,000 பாக்கெட்ல இருந்து எடுக்கிற எப்படின்னு கேட்க, உண்மைதான் காசெல்லாம் போயிடுச்சுதான், இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுத்தது கள்ள நோட்டுறா, நம்ம உசுரை கொடுத்து ஆட்டிய போடுவோமா, இவர் பொத்தனாப்புல வந்து காசை பிடிங்கிட்டு போயிடுவாராம், தலையில என்ன கேனா பூனா மூனா கூனா எழுதிருக்கு, அதான் கள்ள நோட்டை கொடுத்து கொத்து விட்டேன், எங்கேயாவது போய் செலவு பண்ணுவான்ல, அங்க இருக்க அவனுக்கு ரிவீட்டு. அப்புறம் வில்லன் அவ்வளவு பெரிய ஆளுனா இன்ஸ்பெக்டரோட காதுக்கு மட்டும் இந்த மேட்டர் வந்திருக்காது, நிறைய பேருக்கு இன்ஃபர்மேஷன் போயிருக்கும், நாங்க தான் இந்த ராபரியை பண்ணோம்னு அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க, நான் சேஃபா இருக்கேன். தாத்தாவோட கதை என்னன்னு தெரியலையே, தாத்தாவுக்கு ஒரு போனை போட்டு அலர்ட் பண்ணுவோன்னு ஒரு பப்ளிக் டெலிபோன் பூத்துல இருந்து ஹீரோ தாத்தாவோட லேண்ட்லைன் கால் பண்ணா, கால் போது 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 போய்கிட்டே இருக்கு, ஆனா போனை யாருமே எடுக்கல. அப்ப கன்ஃபார்ம் ஏதோ ஒரு பிரச்சனையா தானே இருக்கும். அச்சு புடிச்சிட்டு ஹீரோ தாத்தா வீட்டுக்கு வந்தாங்க. கீழே ஆரம்பிச்சு மேல வரைக்கும் ஒரே பரபரப்பு. என்னடான்னு எட்டி பார்த்தா வில்லனோட ஆளுங்க தாத்தாவை மிரட்ட வந்திருக்கானுங்க. வந்த இடத்துல சண்டை பெருசாகி தாத்தாவை மாடியில இருந்து கீழே தள்ளி விட்டு கொன்னே போட்டானுங்க. தாத்தா சாவை பார்த்து ஃபீல் பண்ண கூட ஹீரோவுக்கு டைம் கிடைக்கல. கொஞ்ச நேரம் இருந்தா போலீஸ் வந்துருவாங்க, ஹீரோவை கொண்டு கட்டியா தூக்கிட்டு போயிடுவாங்களே. சோ நீ கிளம்புடா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு தோஸ்து சொல்லி இங்க இருந்து பிச்சுக்கிட்ட ஹீரோ நேரா சிக்காகோல இருக்க மாஸ்டர் கிட்ட போறான். அந்த ஆளு மாஸ்டரா இல்ல மானிய வேலை குடிகாரனான்னு தெரியல, குடிச்சிட்டு மட்டி ஆகி பட்டு கிடக்குறான். இவனுக்கா தாத்தா அவ்வளவு பில்டப் கொடுத்தாரு.
இவன் அந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்க மாதிரி தெரியலையேடா. ஏங்க நிஜமாவே நீங்க திருடன் தானா இல்ல நான் அட்ரஸ் எதுவும் மாறி வந்துட்டேனா அப்படின்னு ஹீரோ மாஸ்டரை போட்டு கலாச்சிட்டு இருக்கான். கரெக்ட் தான்ப்பா, தாத்தா உன்னை பத்தி சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். உனக்கு மூளை மட்டும் இல்ல வாயும் ஜாஸ்தின்னாரு. அதே மாதிரி பண்றியேன்னு மாஸ்டர் இங்க பேசிட்டு இருக்க டைம் வில்லன் வில்லன் ஒருத்தன் பேரை மட்டும் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அந்த வில்லனை காட்டுறாங்க. வில்லன் கூடவே லில்லிபுட் மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் இருக்காங்க. இப்ப வில்லன் கால்ஃப் விளையாடுற இடத்துக்கு போன லில்லிபுட் பாஸ் ஒன்னும் இல்ல, நம்ம பணத்து மேல 2 பேர் கைய வச்சானுங்கல்ல, அதுல ஒருத்தவனை விசாரிக்க போய் அவன் ஆளு அவுட்டான், இன்னொருத்தவன் எங்க போனான்னு தெரியல தப்பிச்சிட்டான். போனா போதுன்னு விட்டுடலாமா இல்ல எப்படின்னு உத்தரவு கேட்க நல்லா கட்ட விரல் சைஸ் அட்டைப்பூச்சி மாதிரி இருந்துகிட்டு என்னடா கேக்குற நீ, எப்படி விட முடியும்? திருடப்பட்ட அமௌண்ட் சின்னதா இருந்தாலும் திருண்டது ஏங்கிட்ட. இன்னைக்கு இவனை விட்டா நாளைக்கு போற வரவெல்லாம் என் காசை திருடுறன்னு வருவான், அவனி விட்டுற சொல்றியா? அதான் நம்ம கிட்ட கட்டப்பா செட்டப்பான்னு 2 மதம் கொண்ட யானைங்க இருக்குல்ல, இறக்கி விடு, எங்க இருந்தாலும் அவனை கொக்கி போட்டு தூக்க சொல்லுன்னு பாஸ் ஹீரோவை புடிச்சே ஆகணும்னு கங்கணம் கட்டிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ யாரு எப்படி இருப்பான்லாம் பாஸ்க்கு தெரியாதுங்க. அதை காட்டிட்டு திரும்ப ஹீரோ மாஸ்டர்கிட்ட வந்தா, ஏங்க நான் தப்பிச்சு வேற எங்கேயும் போகாம உங்களை பார்க்க வந்ததுக்கு முக்கிய காரணமே நாங்க தப்பு பண்ணிட்டோம். நாங்க கொஞ்சோண்டு அமௌண்ட் ஆட்டியா போட்டோம், திரும்ப குர்ரான்னு கேட்டா கொடுத்துருக்க போறோம், என் குருஜியவே குண்டானுங்க. இதுக்கு காரணமான வில்லனை சும்மா விடக்கூடாதுன்னு தாங்க. அதுக்கு நான் அவனை சாவலாடி கூடாது, சாவச்சா டக்குன்னு செத்துருவான். உயிரோட இருக்க வரைக்கும் நம்ம அவனை ஏமாத்தினதை நினைச்சு அவன் சாகணும். அதனால அவன்கிட்ட இருந்து ஒரு பெத்த அமௌண்டா கொள்ளையடிக்கணுங்க. நீங்க உங்க மாஸ்டர்ன்ற பேருக்கு ஏத்த மாதிரி ஒரு பிளானை போடுங்க, அவனை போண்டி ஆகிடுவோன்னு ஹீரோ துடிக்கிறான். வில்லனை மாதிரி ஒரு ஆள்கிட்ட இருந்து ஆட்டியா போடுறது அவ்வளவு ஈஸி இல்லப்பா. நம்ம 2 பேர் மட்டும்லாம் சேர்ந்து அதை பண்ண முடியாது. இதுக்கு நமக்குன்னு ஒரு டீம் வேணும். அவசரப்படாத. உனக்கு எவ்வளவு கோவம் வருதுன்னா உனக்கு முன்னால இருந்தே தாத்தாவும் எனக்கு தெரியும். அப்ப எனக்கு எவ்வளவு கோவம் இருக்கும் ஹீரோ, வாய்ப்பை உருவாக்கி வாஷ் பண்ணிடுவோம். ஆனா வில்லனை ஏமாத்தணும்னா முதல்ல நம்ம வில்லனை நெருங்கணும். இப்ப நம்ம இருக்க மாதிரி லோக்கலா இருந்தோன்னு வையன், அவனை நெருங்கிறது கஷ்டம். சோ நம்மளும் வில்லனை மாதிரியே ஹைஃபை ஆகணும்னு சொன்ன மாஸ்டர் ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு ரகரகமா கோட் சூட்டெல்லாம் வாங்கி கொடுத்து முடியெல்லாம் ப்ராப்பரா கட் பண்ணி விட்டு தான் டீமுக்கு தேவையான ஆளையும் மாஸ்டர் சேர்த்துட்டாருங்க. இன்னைக்கு அவங்களுக்குள்ள மீட்டிங் நடக்க போற நாள். ஹீரோ தான் தங்கியிருந்த இடத்துல இருந்து அங்க கிளம்புறதுக்கு முன்னால கதவு மூடி கதவு சந்தில ஒரு பேப்பரை வச்சுட்டு போறான். ஏன் தெரியுதா அவங்களுக்கு? ஹீரோவை வில்லனோட ஆளுங்க இன்ஸ்பெக்டர்னு நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க. அவங்க ஹீரோ இருக்க இடத்த கண்டுபிடிச்சு இங்க வந்து ஹீரோ வீட்டுக்குள்ள போய் பதுங்கிட்டாங்கன்னா கதவை யார் திறந்தாலும் அந்த பேப்பர் கீழே விழுந்துரும். அதை வச்சு வீட்டுக்குள்ள ஆள் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம்ல. தெளிவா ஸ்கெட்ச போட்டு ஹீரோ மாஸ்டரோட இடத்துக்கு போறான். அங்க எக்ஸ்ட்ராவா 3 டீம் ஆளுங்க இருக்காங்க. எல்லாருமே 60+ தான். ஒருத்தவர் பேங்க்ல வேலை செய்யறவர், அவர் தான் வில்லனோட கணக்கு வழக்கு, எந்தெந்த தொழில இருந்து அவனுக்கு எவ்வளவு பணம் வருது அப்படின்றதெல்லாம் சொல்றாரு. இன்னொருத்தர் பேரை நம்ம வெள்ள மீசன் வச்சுப்போம். அடுத்து ஒரு ஒல்லி குச்சி அங்கிள். வில்லனோட பணவரவு பிசினஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா லாட்டரி டிக்கெட், ஷேர் மார்க்கெட் அதுல இருந்து தான். இதுல லாட்டரி டிக்கெட் பிசினஸோட பாதுகாப்புக்குனே கட்டப்பா செட்டப்பான்னு 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேர் தான் தாத்தாவை கொன்னது, இப்ப ஹீரோவை துரத்துக்கிட்டு இருக்கிறதும். சோ 2 பேரோட போட்டோவையும் ஹீரோ கிட்ட காட்டி இந்த 2 பேரை எப்போ எங்க பார்த்தாலும் உசாரா இருப்பா அப்படின்னு மாஸ்டர் சொல்லிட்டு இருக்க. இதே இடத்துல மாஸ்டரோட செட்டப்பா ஒரு பொண்ணு இருக்கா. அவ இவங்களுக்கு தேவையான சரக்கெல்லாம் கொடுத்துட்டு பக்கத்துல இருக்க பாருக்கு போனா மூக்கு வேர்த்த மாதிரி இன்ஸ்பெக்டர் அங்க ஹீரோ தேடி வந்துட்டான். ஹீரோ இங்கதான் இருக்கான்னு தெரிஞ்சு இன்ஸ்பெக்டர் வரல, சிக்காகோவுக்கு போயிருக்கான்னு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. திருட்டு பையனுக்கு பாரு கிளப் பொண்ணுங்க இதை விட்டா வேற வேலை எங்க இருக்கு போது? அதை கணக்கு பண்ணி பார்பாரா செக் பண்ணிட்டு தான் இப்போ இங்க வந்திருக்கான். செட்டப்பும் இன்ஸ்பெக்டர் கிட்ட கேக்குறா, ஏங்க வாக்கிங் வந்த வவால் மாதிரி அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருக்கீங்க, என்ன வேணும், யாரை தேடுறீங்கன்னு? ஒன்னும் இல்லம்மா, ஒரு அனாத ஆலமரம் புறம்போக்கு புளிய மரத்தை தேடி வந்தேன். நான் ஒரு போலீஸும் கூட பார்க்காம எனக்கே கள்ள நோட்டை கொடுத்து ஏமாத்திட்டான், அதான் அவனை தேடிட்டு இருக்கேன். இங்க புதுசா யாராச்சும் வந்தாங்களா அப்படின்னு ஹீரோவோட பேரெல்லாம் மென்ஷன் பண்ணல. அந்த மாதிரி ஒரு ஆளை பாத்தியான்னு கேட்க அவளா சொல்லுவா, அவளுக்கு ஹீரோ தான் தேடி வந்திருக்கான்னு தெரிஞ்சாலும் எதையும் காட்டிக்கல. அப்படியே பக்கத்து ரூம்ல நடந்துட்டு இருக்க மீட்டிங்க்கு வந்தா. வில்லன் என்னதான் கெட்டவனா இருந்தாலும் சரியான டீ டோட்டலருங்க. சரக்கு அடிக்க மாட்டான், தம் அடிக்க மாட்டான், பொண்ணுங்களை சேஸ் பண்ண மாட்டான், எதுவும் பண்ண மாட்டான். அவனுக்கு ஏதாச்சும் ஒரு வீக்னஸ் இருந்தா தானே அதை வச்சு அவனை மடக்க முடியும். எதுவுமே இல்லாதவனை எப்படா ஏமாத்துறது? சரி வேற கேமு கேம்பிளிங் அப்படியாச்சும் ஏதாவது விளையாடுவானா? அத மாஸ்டர் கேக்குறப்பங்க, ஒல்லிக்குச்சி அங்கிள் அடிக்கடி வில்லன் இங்க இருந்து நியூயார்க் போயிட்டு ரிட்டர்ன் ட்ரெயின்ல வருவான்ப்பா. அப்படி வரப்போலாம் ட்ரெயின்ல இருக்க பணக்காரங்க கூட சேர்ந்து போக்கர் கேம் விளையாடுவானா. அது கூட நியாயமா விளையாட மாட்டானாப்பா, சீட்டிங் பண்ணி விளையாடுவானா. இவன் கூட விளையாடுறதுக்குனே நிறைய பணக்காரங்க ட்ரெயின்லயும் வருவாங்க. ட்ரெயினோட போர்ட்டர் சொல்லி இதெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். அவனை மடக்கணும்னா அவனை விட பெரிய லெவல்ல சீட் பண்ணி அங்கதான் அவனை மடக்கலாம். ஆனா போக்கர் கேம்ல என்ன ஏமாத்தி எவ்வளவு அவங்ககிட்ட இருந்து புடுங்க முடியும்? எல்லா பக்கமும் கேட்டா இருக்குன்னு ஒல்லிக்குச்சி அங்கிள் சொல்ல, இட்ஸ் ஓகே, ட்ரெயின்ல அவன் போக்கர் கேம் விளையாடுறான்ல, அந்த போக்கர் கேமையே மையப்புள்ளியா வச்சு அவனை நம்ம வலையில விழ வைப்போம். அதுக்கு ட்ரெயின்லனா அவன் கூட போக்கர் கேம் விளையாடணும். அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு மாஸ்டர் கேட்க, பெரிய விஷயமே இல்லைங்க, கையில நிறைய பணம், பார்க்க டீசென்டான லுக்கு, அது போதும், அவன் கூட ஈஸியா விளையாண்டலாம். அப்புறம் என்ன ஹீரோ ரெடியாரு? ட்ரெயின்ல நீயும் நானும் சேர்ந்துதான் வில்லனை வழி கொண்டு வர போறோம். அவன் நம்ம வளையத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒயர் மெத்தட்னு ஒண்ணு இருக்குல்ல, இதெல்லாம் பழைய மெத்தடு. சோ இதை வச்சு நம்ம வில்லனை ஏமாத்தினா அவனால அதை கண்டு கூட பிடிக்க முடியாது. ஒயர் மெத்தடை வச்சு அவனை முடிச்சு விடுறோம் அப்படின்னு மாஸ்டர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பக்கத்து ரூம்ல இருந்து இங்க வந்த செட்டப் இன்ஸ்பெக்டர்னு ஒருத்தன் வந்திருக்கான். எதுக்காக வந்திருக்கான்றத மாஸ்டரோட காதுல துப்பிட்டா. உடனே மாஸ்டரோட கண்ணு ஹீரோ தான் குறுகுறுன்னு பாக்குது. ஆனா டைரக்டா கேட்கல, ஏன்பா
நண்பா, ரீசெண்டா இங்க யாராவது கள்ளநோட்டு சம்பந்தமா என்னமாச்சும் பண்ணீங்க அப்படின்னு பொதுவா கேட்டோம். ஹீரோ வாயவே திறக்கல. அமுக்குனி மாதிரி அப்படியே அடக்கமா உட்காந்துட்டான். சோ பிளானோட முதல் கட்டமான டிஸ்கஷன் முடிஞ்சிடுச்சு. இப்ப ரெண்டாவது கட்டம் கோக்கி போடுறது. இவங்க ஒயர் மெத்தட யூஸ் பண்ணி தான் வில்லனை ஏமாத்த போறேன் முடிவெடுத்துட்டாங்கல்ல. இது என்னன்னா, குதிரை ரேஸ்க்கு பெட் கட்டுற மாதிரியான ஒரு இடத்த உருவாக்கி அங்க வில்லனை வர வச்சு அவங்ககிட்ட இருந்து பணத்தை உருவணும் அப்படின்னா அதுக்குன்னு தனியா ஒரு இடம், அங்க பெட்டிங் நடக்குதுன்றதுக்கான செட்டப், பெட்டிங் கட்டுற ஆளுங்க, வேலை செய்யற ஆளுங்க, இப்படின்னு ஒரு பெரிய அமைப்பே உருவாக்கணும்ல. அந்த வேலை வெள்ள மீச ஒல்லிக்குச்சி அங்கிள் இவங்க கையில. ஒதுக்குப்புறமா பேஸ்மெண்ட்ல இருக்க ஒரு ரூம் வாடகைக்கு எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வில்லன் ஏற போற அதே ட்ரெயின்ல ஏறின மாஸ்டர் ட்ரெயினோட போர்ட்டரை பிடிச்சு, நான் கேள்விப்பட்டேங்க இந்த ட்ரெயின்ல அடிக்கடி போக்கர் கேம் நடக்குமாமே, அதுல நான் விளையாட வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு பாக்கெட்ல இருக்க கட்டு பணத்தை எடுத்து போர்ட்டர்ட்ட காட்டி, போர்ட்டருக்கும் பணத்தை அள்ளி கடாசுனதும், உங்களுக்கு வாய்ப்பு இல்லாமலா, சீட்டை சுத்தமா தொடச்சு வைக்கிறேன், சீக்கிரம் வந்துருங்க அப்படின்னு போர்ட்டர் மாஸ்டர் கேமுக்கு வர சொல்லிட்டான். அடுத்து ட்ரெயின்ல இருக்க மாஸ்டர் கிட்ட வந்த ஒல்லிக்குச்சி அங்கிள் போக்கர் கேம் விளையாட என்ன சீட்டு கட்டு யூஸ் பண்ணுவாங்களோ அதே மாடல் சீட்டு கட்டு ரெண்ட கொடுத்துட்டு போறாரு. சேம் டைம் வில்லன் ட்ரெயின்ல ஏறினதும் அவனுக்கு எதிரில் நடந்து வந்த செட்டப், வில்லன் மேல மோதிர மாதிரி மோதி பாக்கெட்ல இருக்க பர்ஸ் ஆட்டியா போட்டு சீட்ல உட்காந்து ஹீரோ கிட்ட கொடுத்துட்டான். அதை ஹீரோ மாஸ்டர் எடுத்துட்டு வர, எவ்வளவு பணம், எப்படியும் ஒரு 15 லட்சம் தேரும். மாஸ்டர் பர்ஸை தூக்கி போட்டு அந்த காசையே எடுத்து இவர் பாக்கெட்ல வச்சுக்கிட்டாரு. சோ வில்லன் காசுலயே கேம் விளையாண்டு அவனையே புடிச்சு போட போறதெல்லாம் வேற ரகம் இல்லங்க. சரிங்க, அதான் பணம் வந்துச்சு, எல்லாரும் உங்களுக்காக தாங்க அந்த கம்பார்ட்மெண்ட்ல வெயிட் பண்றாங்க, போக வேண்டியதானு ஹீரோ சொல்றான். அட இருப்பா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண மாட்டானுங்களா, ட்ரைனிங்ல எடுக்கணுமா இல்லையா, ஒருத்தர் இருந்து போவோம் அப்படின்னு மாஸ்டர் சீட்டு கட்ட வச்சு என்னமா வித்த காட்டுறாரு. சீட்டு கட்டுக்கு மேல இந்த ஸ்பேட் ஏஸ் என்ற தாள் இருக்கு. மாஸ்டரும் கட்ட டிசைனா குலுக்குறாரு, பிரிக்கிறாரு, மாத்துறாரு, என்ன பண்ணாலும் ஸ்பேட் ஏஸ் தாள் மேலேயே தான் இருக்கு, கலையவே மாட்டேங்குது. அது ஒரு ட்ரிக்கு. நடக்க போற போக்கர் கேம்ல யாருக்கும் தெரியாம தாள மாத்தணும்ல, அதுக்கான ட்ரைனிங் எல்லாம் எடுத்துட்டு நல்லா சரக்கடிச்ச ஆள் மாதிரி எல்லாரும் நம்பணும்னு சரக்க வாய்க்குள்ள ஊத்தாம மூஞ்சில, உடம்புல, கையில, கால்ல எல்லா இடத்துலயும் தெளிச்சிட்டு சரக்கு பாட்டிலோட தள்ளாடிக்கிட்டே கேம் நடக்கிற இடத்துக்கு வந்ததும் நல்லா ஓம் கிரீம் மந்திரத்தால உருவாக்கின ஓடமஸ் டப்பா மாதிரியே இருக்கான்ல வில்லன். அவன் மாஸ்டரை பார்த்துட்டு, ஓ இவர் தான் அந்த வெளியூர் ஆட்டக்காரரோ, வாங்க சார் வந்து உட்காருங்க சார்னு சொல்லி கேம் ஆரம்பிக்குதுங்க. கேம் ஆரம்பிச்சதுல இருந்து மாஸ்டர் வேணும்னே வில்லனோட பேரை ஒழுங்கா சொல்லாம ஒவ்வொரு வாட்டியும் மாத்தி மாத்தி தான் சொல்லிட்டு இருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வில்லன்ற பேரை கல்லன், குல்லன், டல்லன், சில்லன் இப்படின்னு சொல்றப்பலாம் வில்லன் வெறி ஆகுறான். ஏன்னா எப்போ ஒருத்தவனோட பொறுமை கலைஞ்சு அவன் ஆவேசம் ஆகுறானோ அப்பதான் அவனை சுத்தி என்ன நடக்குதுன்னு அவனுக்கு சரியா புரியாது. அப்படி பிளான் பண்ணி விளையாட ஆரம்பிச்ச மாஸ்டருங்க எல்லா கேம்லயும் அவர் தான் ஜெயிக்கிறாரு. இதே நேரம் சிக்காகோல இருந்த வெள்ள மீச குதிரை ரேஸ் பெட்டிங் நடக்கிறதுக்கான இடத்த உருவாக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே இடத்த பிடிச்சாச்சு இல்ல, இப்ப அங்க செட்டப்ப போட்டு அங்க நடிக்க தேவையான ஆளுங்களை இன்டர்வியூ எடுத்து செலக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ பழைய ஊர்ல இருக்கும் போதே ஹீரோவோட தோஸ்துன்னு ஒருத்தவனை பார்த்துருந்தோம்ல, அவனுக்குமே தாத்தா வேண்டப்பட்டவரு. சோ தாத்தாவோட சாவுக்கு பழிவாங்க நம்மளே ஏதாச்சும் பண்ணணும்னு ஆசை. அவனும் இதுல சேர்ந்துக்கிறான். அந்த பக்கம் ட்ரெயின்லயோ மாஸ்டர் என்ன வித்த காட்டினாரோ, மாஸ்டர் கூட விளையாண்ட எல்லாரும் போண்டி கட்டுப்பான வில்லன். அதுக்கு மேல அவனால உட்கார முடியாம கொஞ்சம் பிரேக் எடுத்துப்போம், 5 நிமிஷம் கழிச்சு வந்து விளையாடுவோன்னு பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து லில்லி போட்டுக்கிட்ட கத்துறான். ஏண்டா அங்க ஒருத்தன் என்ன அடின்னு அடிக்கிறான் கேம்ல, என்ன மாச்சு பண்ணி பாச காப்பாத்தணும்னு இல்லாம அம்மிக்கல்லு மாதிரி அசையாம உட்காந்துருக்கேடா, என்னால இதுக்கு மேல முடியாதரா, அடுத்த ரவுண்ட் விளையாட ஆரம்பிச்சதும் நான் சீட்டிங் பண்ணி அவனை ஜெயிச்சே ஆகணும், போய் போர்ட்டர் கிட்ட அதுக்கான வேலையை பார்க்க சொல்லு போ அப்படின்னு வில்லன் சொல்லி அனுப்புறானா. இவங்க செட்டிங் எல்லாம் முடிஞ்சதும் திரும்பவும் கேம் ஆரம்பிக்குது. இந்த வாட்டி விளையாடுறது மாஸ்டர் வில்லன் அவங்க 2 பேர் மட்டும்தான். போர்ட்டர் வில்லனு கொடுக்குற கார்டோ எல்லாம் பெரிய பெரிய கார்டு, மொத்த கார்டும் 9 இருக்கு. பட் மாஸ்டர் கொடுக்குற கார்டோ 3 3 3ன்னு தோடாவா இருக்குங்க. எல்லாம் செட்டிங் தானே, எனக்கு பெரிய கார்டை கொடு, மாஸ்டருக்கு சின்ன கார்டை கொடுன்றது. எப்படியோ மாஸ்டர் கிட்ட சின்ன கார்டு தான் இருக்குன்ற தைரியத்துல வில்லன் பெட்டிங்க ஏத்திக்கிட்டே இருக்கான். மாஸ்டரும் அசரவே இல்லையே. அவரும் திரும்ப திரும்ப கார்டை எடுத்து பாக்குறாரு, நமக்கும் காட்டுறாங்க 3 இருக்கு. பட் தைரியமா மாஸ்டருமே பெட்டை ஏத்துறாரு. இது எங்க போய் முடிய போதோன்னு நமக்கு மட்டும் இல்லங்க, சுத்தி இருந்து பாக்குறவங்களுக்கே ஒரே பரபரப்பா இருக்கு. பெட்டு ஏறுது காடை வாங்குறாங்க, பெட்டு ஏறுது காடை வாங்குறாங்க. கடைசியா 15 லட்சம் ரூபாய் பெட்டு. நம்ம தான் ஜெயிச்சோன்னு வில்லனுக்கு செம்ம ஆணவம். பாத்தியா என்கிட்ட வேற 9 இருக்கு, நான் தான் ஜெயிச்சேன்னு காடை திருப்ப மாஸ்டர் மஜா ட்விஸ்ட கொடுத்துட்டார். இதுக்கு முன்னால நம்ம பார்க்கும் போதேங்க மாஸ்டர் கிட்ட 3 3 3ன்னு 3 காடா தானே இருந்துச்சு. இப்ப மாஸ்டர் அவரோட காடை திருப்புனா எல்லாமே ஜாக்கா இருக்கு. கொய்யால எந்த சந்துல இருந்தாலும் சம்பவம் பண்ணான்னு நமக்கே தெரியல. அப்புறம் எங்க இருந்துங்க வில்லனுக்கு தெரியும். வில்லன் தோத்துட்டான். 15 லட்சம் ரூபா கொடுத்தாகணும். பர்ஸ்ல தான் 15 லட்சம் வச்சிருந்தான்ல, எடுத்து கொடுத்துடலான்னு பர்ஸை தேடினா பர்ஸை காணோம். ஓ இது ஒரு நூதன திருட்டாடா. நான் என்னமோ உன்னை பெரிய ஆள் நினைச்சு உன் கூட கேம் விளையாட உக்காந்தா
நீ என்ன சல்லித்தனமா நடந்துக்கிற? காசு இல்லாம நீங்களாம் ஏன்டா விளையாட வரீங்க? அப்படி இப்படின்னு மாஸ்டர் வில்லனா அவமானப்படுத்த, சார் ஓவரா பேசாதீங்க, பர்ஸ ரூம்லயே வச்சுட்டு வந்துட்டோம் போல, இருங்க எடுத்துறேன்னு வில்லன் சமாளிக்கிறான். 5 நிமிஷம் டைம். என் ஆள் ஒருத்தவன் ரூமுக்கு வருவான். பணத்தை கொடுத்து அனுப்புன்னு டாபிக் முடிச்ச மாஸ்டர் ரூமுக்கு வந்து, என் வேலைலாம் முடிஞ்சிச்சுப்பா, அவனுக்கு என் மேல எவ்வளவு வெறுப்பு வர வைக்கணுமோ வர வச்சிட்டேன், இனிமேல் உன் கையில தான் எல்லாம் இருக்கு, கரெக்டா பண்ணுன்னு ஹீரோவை அனுப்பி விடுறாரு. ஹீரோ அங்க போறதுக்குள்ள வில்லனுக்கு தலையும் புரியல காலும் புரியல. என்னடா நம்ம அவனை ஏமாத்தலான்னு அவனுக்கு சின்ன சின்ன தாளா கொடுத்தா எப்படா அந்த தாள்லாம் ஜாக்கா மாறுச்சு? நம்ம 8 அடி பாஞ்சா அவன் 16 அடி பாயிரான். ஷேம் ஆகி போச்சுடா டேய் இப்படின்னு வில்லன் கதறிட்டு இருக்கும்போது உள்ள வந்து ஹீரோ. செட்டப் வில்லன் கிட்ட இருந்து பர்ஸ் திருடிச்சுல்ல, காசெல்லாம் எடுத்தாச்சு, வெறும் பர்ஸை மட்டும் வில்லன்ட்ட கொடுக்குறாரு. இதை ஏன்டா நீ வச்சிருக்க? இது எப்படா வாங்கிட்டு வந்துச்சுன்னு கேட்டா, சொல்லக்கூடாதாங்க, ஆனா எனக்கு மனசு கேட்கல, என் பாஸ் தான் பிளான் பண்ணி இந்த பர்ஸை தூக்குனாரு, அதோட கேம்ல சீட்டிங் பண்ணி தான் அவர் உங்களை ஜெயிச்சாரு, இது அவர் வழக்கமா பண்ற ஒண்ணுங்கன்னு ஹீரோ சொன்னதும், எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே ஏமாத்திட்டு அது என்கிட்டயும் சொல்லுவ அப்படின்னு ஓனர் வில்லனை ஏத்தி சவுத்துல நிறுத்துறான். ஆமா எனக்கு ஒரு டவுட், என்ன இருந்தாலும் மாஸ்டர் உன்னோட ஓனர் தானே, நீ ஏன் உன் ஓனரை பத்தியே என்கிட்ட கொத்து விடுற, இதனால உனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு? வேற என்னங்க, எல்லாம் பணம் தான், அந்த ஆள் கூடவே இருந்து எனக்கு என்ன கிடைச்சது? பட் அந்த ஆள் கிட்ட இருந்து டெக்னிக்கா கொள்ளையடிக்க என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு, நான் மட்டும் தனியா வெளிப்படையாத பண்ண முடியாது, மாட்டிப்பேன், எனக்கு சப்போர்ட்டா இன்னொரு ஆள் இருந்தா அவங்கிட்ட இருக்க எல்லாத்தையும் வழிச்சு தொடச்சிடலாம், அதான் நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு உங்கள்கிட்ட இதெல்லாம் சொல்றேன். கொஞ்சம் நெஞ்ச காசெல்லாம் இல்லைங்க, 5 to 6 கோடி வரைக்கும் தேத்தலாம் அப்படின்னு ஹீரோ பணத்தாசையை காட்டினதும் கேட்க நல்லாதான் பாருக்கு. நீ என்ன பண்ணு, ட்ரெயின் ஊருக்கு போனதும் நீ மாஸ்டரோட போகாத, ஏன் கூட வான்னு வில்லன் கூப்பிடுறான். அது எப்படிங்க முடியும், ஓனர் திட்டுவாருங்க, அவர் கூட தான் போகணும்னு ஹீரோ சொன்னா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அது உன் பிரச்சனை, என்ன மாற்றி சொல்லிட்டு என் கூட வா, நீ ஏன் கூட தான் வந்தாகணும்னு வில்லன் அடம் பிடிக்க. இதற்குத்தானடா ஆசைப்பட்டேன் பாலகுமாரா, அப்புறம் நீ கூப்பிட்டு வராமலா அப்படின்னு ட்ரெயின் ஸ்டேஷன் வந்ததும் ஹீரோ, லெல்லி போட்டு வில்லன் 3 பேரும் ஒரே கார்ல போறாங்க. சொல்லுப்பா என்ன உன் திட்டம், எப்படி காசு கிடைக்கும்னு வில்லன் ஆர்வமா கேக்குறான். அது என்னோட ஓனர் ஒரு குதிரை ரேஸ் பெட்டிங் கம்பெனி நடத்துறாருங்க, எந்த குதிரை ஜெயிக்க போகுதுன்ற ரிசல்ட் கம்பெனிக்கு வரதுக்கு முன்னால எனக்கு வந்துடும், என்னால அங்கேயே வேலை செஞ்சுக்கிட்டு அங்கேயே பெட் கட்ட முடியாது இல்ல, லோக்கல் ஆளுங்களை நம்பவும் முடியாது, நீங்க என்ன அப்படியா பார்த்தாலே துண்டு எடுத்து இடுப்புல கட்டணுன்ற அளவுக்கு எவ்வளவு பெரிய மனுஷனா இருக்கீங்க, அதான் உங்கள்கிட்ட அதெல்லாம் சொல்றேன், நீங்க எதுவும் பண்ண வேணாம், பெட் கட்டுறது காசை நான் கொடுத்துறேன், எந்த குதிரை மேல பெட் கட்டணும்னு சொல்லிடுறேன், நீங்க வாங்க பெட் கட்டுங்க, ஜெயிச்ச உடனே காசை வாங்கிட்டு போங்க, வர காசுல உங்களுக்கு ஒரு ஷேரை கொடுத்துறேன். இத பத்தி இன்னும் டீடைல்டா பேசணும்னா நான் சொன்னதெல்லாம் சரி வருமான்னு யோசிச்சு பாருங்க, ஓகேனா மதியம் 1:30 மணிக்கு இந்த ஹோட்டல் வாங்க, 1:45 வரைக்கும் தான் உங்களுக்காக வெயிட் பண்ணுவேன், அதுக்குள்ள நீங்க வரலனா உங்களுக்கு விருப்பம் இல்ல நானா எடுத்துப்பேன், சரிங்க வரட்டுமா அப்படின்னு ஹீரோ தங்கியிருக்க இடம் வந்ததும் காரை விட்டு இறங்கிடுறான். வில்லன் வருவானா வரமாட்டானான்றது ஒரு பக்கம், அதை யோசிச்சுக்கிட்டே மேல போனா அங்க ஹீரோவுக்கு ஆப்பு ஆந்த வேலை இருக்கு. ஹீரோ கிளம்புறதுக்கு முன்னால கதவு சந்துல ஒரு பேப்பரை வச்சுட்டு வந்தான்ல, பேப்பர் இப்போ கீழே இருக்குங்க. சோ ஹீரோவை போட்டு தள்ள எவனோ ஒருத்தன் உள்ள இருக்கான் தானே அர்த்தம். அடிச்சாம பாருங்க ஹீரோ ஒரு சம்மர் சால்ட், ஜஸ்ட் மிஸ், இல்லனா அவனுக்கு ஷூட் பண்ண புல்லட் ஹீரோ காதை கிழிச்சிருக்கும். கட்டப்பா செட்டப்பா இவனுக்கு தாங்க ஹீரோவை கொல்ல வந்திருக்கானுங்க, இல்லாத அகாஜுகாலாம் காட்டி எப்படியோ ஹீரோ தப்பிச்சிட்டான். பட் நடந்த எதையும் மாஸ்டர் கிட்ட சொல்லல. இதுக்கு அடுத்த நாள் ஹீரோ வில்லனை எந்த ஹோட்டல் வர சொன்னாலும் அங்க 1 மணில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இந்த ஹோட்டலுக்கு ஆப்போசிட்ல இருக்க ஒரு பில்டிங்ல இருந்து வெள்ள மிசையும் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு பக்கத்துலயே ஒரு பட்டன் இருக்கு, இந்த பட்டன் அழுத்தினா அங்க மாஸ்டரோட பெட்டிங் கம்பெனில மணி அடிக்கும், ஒரு அலர்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். 1 மணில இருந்து 1:50 வரைக்கும் வெயிட் பண்ணியும் வில்லன் வரல. அவள் தானா, அப்ப பிளான்லாம் சோகாவா, வேற என்னடா பண்றதுன்னு ஹீரோ வெக்ஸ் ஆகுறப்போ, தம்புடோ முன்னோக்கி மட்டுமே பார்க்க கூடாதுப்பா, அப்பப்ப கொஞ்சம் பின்னாலையும் திரும்பி பார்க்கணும் அப்படின்னு பின்னால இருந்து வில்லனோட குரல். அல்ல பக்கத்து தெரு பங்களா நாய் மாதிரி இருந்துகிட்டு ஹீரோவை வாட்சா விடுறாராமா. ஹீரோவுக்கு முன்னால இருந்தே அவன் அங்கதாங்க உட்காந்துருக்கான், இவங்கிட்ட கொஞ்சம் சேஃப்டியா தான்டா இருக்கணும் அப்படின்னு வில்லன்ட்ட போன ஹீரோ. பிளான் ரொம்ப சிம்பிளுங்க, இந்த ஹோட்டல்ல ஒரு டெலிபோன் இருக்குல்ல, நான் பெட்டிங் கம்பெனிக்கு போன கொஞ்ச நேரத்துல ரேஸ் நடக்க ஆரம்பிச்சதும் இங்க ஒரு கால் வரும், எடுத்து பேசுங்க, எந்த ரேஸ்ல எந்த குதிரை மேல பந்தயம் கட்டணும்னு அவங்க சொல்லுவாங்க, இந்தாங்க 2 லட்ச ரூபா காசை பிடிங்க, அவங்க சொல்ற குதிரை மேல கம்பெனிக்கு வந்து பந்தயம் கட்டுங்க, அப்புறம் என்ன நம்பலாமா வேணாமான்னு முடிவெடுங்கன்னு பந்தயம் கட்டுறதுக்கான காசை ஹீரோவே கொடுத்துட்டு போயிட்டான். இந்த காலகட்டத்தில் நடக்கிற ரேஸா இருந்தா உட்காந்த இடத்துல இருந்து எந்த குதிரை எப்போ போகுதுன்னு செகண்டுக்கு செகண்ட் பாத்துக்கிட்டே இருக்கலாம், அப்போ அப்படி இல்லல்ல. சோ நம்ம ஆளுங்க குதிரை ரேஸ் நடந்து முடிஞ்சு ரிசல்ட் வந்த கொஞ்ச நேரம் கழிச்சு இதான் ரிசல்ட்னு சொல்லி காய நோத்த போறாங்க. ஹீரோ போயிட்டானா பெட்டிங் கம்பெனில ஒல்லிக்குச்சி அங்கிள் நடந்த ரேஸையும் அதுல வந்த ரிசல்ட்டையும் பார்த்துட்டு அங்க இருந்த அவர் வெள்ள மிஸ்ஸுக்கு தகவல் சொல்ல, எதிர் பில்டிங்ல இருக்க வெள்ள மிஸ் தான் ஹோட்டல்ல இருக்க டெலிபோனு கால் பண்றாரு. வில்லன் போன் எடுக்கிறானா, 2வது ரேஸ் 3வது குதிரை மேல பந்தயம் கட்டுங்க அப்படின்னு வெள்ள மிஸ் சொல்லி வில்லன் லில்லி போட்டு கூட இன்னொரு பாடி கார்டு 3 பேரும் பெட்டிங் கம்பெனிக்கு வராங்க. எப்பா 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 அங்க ஆக்டிங் பண்றவங்களுக்கு ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாங்க. ஒரிஜினல் பெட்டிங் கம்பெனி எப்படி இருக்குமோ எல்லாமே ப்ராப்பரா அப்படி நடந்துட்டு இருக்கு, துளி கூட யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி. வில்லன் உள்ள வரான். வெள்ள மிஸ் போன்ல என்ன குதிரை மேல பந்தயம் கட்ட சொன்னாரோ ஹீரோ கொடுத்த காசை வச்சு பந்தயமும் கட்டிட்டு அமைதியா உட்காடுறான். அப்ப வில்லனுக்கு பக்கத்துல இருந்த தோஸ்து, எந்த குதிரை மேலங்க பந்தயம் கட்டினீங்க? ஐயா அதெல்லாம் ஒரு குதிரையா, அந்த குதிரை என்னைக்குங்க ஜெயிச்சிருக்கு,
போங்க நீங்க காசை வேஸ்ட் பண்றீங்க. நான்லாம் பாத்தீங்களா இந்த குதிரை மேல பந்தயம் கட்டிருக்கேன், காசு எனக்கு தான் தௌலத்தா பேசிட்டு ஒரு ஓரமா போய் நிக்கிறான். வில்லனும் ஹீரோவை பார்த்தா அவங்க கிடக்குறாங்க சல்பி மாவு, நம்ம தான் ஜெயிக்கிறோம், கம்முன்னு இருங்க அப்படின்னு கண்ண அசைக்க ஹோல் டைமும் குதிரை ரேஸோட அனௌன்ஸ்மெண்ட்டை சொல்ற மாதிரி ஒல்லிக்குச்சி அங்கிள் உள்ள இருந்து கமெண்ட்ரி கொடுத்துக்கிட்டே இருக்காரு ஆடியோவா. அப்படி போய் இப்படி போய் கடைசியா வில்லன் என்ன குதிரை மேல பந்தயம் கட்டினானோ அந்த குதிரை தான் ஜெயிக்குது. வில்லனுக்கு ஓரளவுக்கு நம்பிக்கை வந்துச்சு, போய் காசை வாங்கிட்டு இருக்கான். அப்ப மாஸ்டரும் அவர் பங்குக்கு என்னமாச்சு பண்ணோம்ல. சோ வில்லன் கிட்ட வந்த மாஸ்டர், பரவாயில்லையே கேம்லிங்ல பணம்லாம் கட்டி விளையாடுவே நீ பணம் இல்லாம ஏமாத்துற ஆளுன்னு தானே நான் நினைச்சேன். ஏன்பா எதுக்கும் அடுத்த வாட்டி வந்தானா கரெக்டா பணம் கொடுக்குறானான்னு எண்ணி வாங்கி கல்லால போடுங்க. திட்டு பசங்க ஏமாத்துறதுக்குனே வருவானுங்க. இதுவே ஒரு துடுப்பு, இதுக்கு 2 எடுப்பு. அவனுங்க மூஞ்செல்லாம் பார்த்தா எனக்கு ஆத்திரமா வருது. டே ஹீரோ, அந்த 2 பேரையும் பிடிச்சி வெளியே துரத்தேன். நாளை பின்ன வில்லன் கூட உள்ள வரலாம், ஆனா அவனுங்க 2 பேரும் வரவே கூடாது அப்படின்னு இந்த வாட்டி இல்ல, அடுத்த வாட்டி வில்லன் வரப்போ கூட யாரும் இல்லாம இருக்கணும். அப்பதான் காரியத்தை சாதிக்க முடியும். அதுக்கு இப்பவே மாஸ்டர் அடித்தளம் போடுறாருங்க. எவன் எப்படி கழுவி ஊத்துனா என்ன, நமக்கு பணம் கிடைக்குது இல்ல. சோ வில்லனும் எதுவும் பேசாம போயிட்டான். வில்லன் கதவை தாண்டி ஒரு அடி எடுத்து வச்சு கதவு மூடினதுதான். உள்ள இருக்க கூட்டம் மொத்தமும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சக்சஸ்ன்னு துள்ளி குதிக்கிறாங்க. அடுத்து ஹீரோ பெட்டிங்ல ஜெயிச்ச காசை வில்லன்ட்ட வாங்கலான்னு போக, இப்பவாச்சும் பரவாயில்லங்க 2 லட்ச ரூபா போட்டு 14 லட்ச ரூபா எடுத்தோம். இப்ப எனக்கு ஒரு பெரிய ஸ்பான்சர் கிடைச்சிருக்காரு, கூடிய சீக்கிரம் பாருங்க 5 கோடி போட்டு 50 கோடி எடுக்க போறோம் அப்படின்னு வில்லன் கிட்ட ரூட்டா பிடிக்கிறான். நேத்து ஜெயிச்ச 16 லட்சத்துல வில்லன் ஹீரோ கொடுக்கறது என்னமோ 1 லட்சம் தாங்க. ஆமாப்பா, ட்ரெயின்ல ஓனர் என் காசு 5 லட்சத்தை ஆட்டியா போட்டான்ல, அதை நீ கூட கொடுக்குற, நீ எடுத்துக்கிட்டேன். மீதி 1 லட்ச ரூபாய் அவங்ககிட்ட கொடுத்தாச்சு. சரி, எனக்கு இன்னொரு சந்தேகம், உனக்கு எப்படி எங்க இருந்து இந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, யார் உனக்கு இதை கொடுக்குறா, எனக்கு அது தெரிஞ்சே ஆகணும்னு வில்லன் அடம் முடிக்கிறான். ஹீரோவும் அது வெஸ்டர்ன் யூனியன்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆபீசர் வேலை செய்யறாருங்க. குதிரை ரேஸோட ரிசல்ட் நடந்து முடிஞ்சதும் டைரக்டா அவர்கிட்ட தான் வரும். அவர் மத்த இடத்துக்குலாம் அந்த ரிசல்ட் அனுப்புறதுக்கு 2 நிமிஷம் டைம் இருக்கும். இந்த 2 நிமிஷம் கேப்ல எனக்கு கால் பண்ணி சொல்றாரு. அதை வச்சுதான் இது எல்லாம் ஹீரோ சமாளிச்சாலும், ஆஹா நீ சொல்றதுல எனக்கு நம்பிக்கை வரல, வா டைரக்டா வெஸ்டர்ன் யூனியன் ஆபீஸ்க்கே போய் நம்ம அவரை பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னு வில்லன் அடிமடியில கைய வச்சிட்டான். இல்லங்க வேணாங்க, அவர் பிஸியா இருப்பாருங்க, எதுக்கு அவரை போய் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டுன்னு ஹீரோ என்ன சமாளிச்சாலும் கிளம்புறோம் அவ்வளவுதான், நாளைக்கு ரெடியாரு அப்படின்னு வில்லன் ஒரே போடா போட்டான். என்ன பண்றதுன்னு புரியாம ஹீரோ பப்ளிக் டெலிபோன் பூத்துல இருந்து வெள்ளமிசை கால் பண்ணி நடந்ததை சொன்னதும், ஐய ஒரு நாளெல்லாம் அந்த ஆபீஸ் மாதிரி செட்டப் ரெடி பண்றது கஷ்டமாச்சேப்பா, சரி என்னமாச்சும் பண்ணுவோம் பாத்துக்கலாம், நீ வில்லனை கூட்டுன்னு நாளைக்கு அந்த ஆபீஸ் வந்துரு அப்படின்னு வெள்ளமிசை தைரியம் கொடுக்க, அப்போன்னு பார்த்து இன்ஸ்பெக்டர் ஹீரோ இருக்க இடத்த கண்டுபிடிச்சு இங்க வந்து துப்பாக்கி முனையில ஹீரோவை லாக் பண்றான். இருந்தும் ஹீரோ அவனை தள்ளி விட்டு மாரத்தான் ஓட்டத்தெல்லாம் பீட் பண்ற அளவுக்கு மரண மாசா ஓடி தப்பிச்சிட்டாரு. இத போய் மாஸ்டர்கிட்ட சொன்னா, நான் தான் ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட கேட்டேன்ல, வரும்போதே பிரச்சனையை கையோட கூட்டின்னு வந்திருக்கியான்னு சொன்னியாடா நீ, இது மட்டும் தானால வேற ஏதாச்சும் இருக்கா, இருந்தா இப்பவே சொல்லிடுறான்னு மாஸ்டர் கேட்டும் கட்டப்பா செட்டப்பான 2 பேர் ஹீரோவை கொல்ல துடிச்சிட்டு இருக்கானுங்கல்ல, அதை இன்னமும் ஹீரோ வாய் திறந்து சொல்ல மாட்டான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க, இது மட்டும் தான் நான் பாத்துக்கிறேன்னு முடிச்சிட்டான். இங்க சீனை கட் பண்ணா நெக்ஸ்ட் டே ஹீரோ வில்லனை பாக்குறதுக்கு முன்னால ஒரு காஃபி ஷாப்ல காஃபி குடிச்சிட்டு இருக்கான். அங்க வேலை செய்யற பொண்ணு மேல ஹீரோவுக்கு லவ்ஸ். சோ அந்த பொண்ணு கிட்ட 4 காதல் வார்த்தைகளை அள்ளி போட்டு வில்லனோட சேர்ந்து கிளம்புறான். இன்னொரு பக்கம் வெள்ளமிசையும் ஒல்லிக்குச்சி அங்கிளும் வெஸ்டர்ன் யூனியன் ஆபீஸ்க்கு பெயிண்ட் அடிக்க போனவங்க மாதிரி போய் பெயிண்ட் அடிக்க தலைமை அதிகாரி சைன் போட்டு கொடுத்ததுக்கான டாக்குமெண்ட்டும், அதாவது ஃபேக்கான டாக்குமெண்ட் இவங்கள்ட்ட இருக்கு. அதை அதிகாரிகிட்ட காட்டி, ரூம்ல பெயிண்ட் அடிக்கணுங்க, நீங்க உள்ள இருந்தா சரி வராது, 1 மணி நேரம் தான், செத்த வெளியேறுங்களேன், நாங்க வேலையை முடிச்சுட்டு கூப்பிடுறோம் அப்படின்னு அதிகாரி அனுப்பிட்டு வெள்ளமிசை அதிகாரி மாதிரி கெட்டப்லாம் போட்டுக்கிட்டு சேர்ல உட்காந்துட்டாரு. ஹீரோவும் வில்லனை ஃப்ரண்ட் கேட் வழியா கூட்டிட்டு வரல, இந்த ஆபீஸ்க்குள்ள வரதுக்கான சைடு கேட் ஒன்னு இருக்கு, அது வழியா கூட்டிட்டு வந்து வெள்ளமிசை தான் அந்த ஆபீசர்னு நம்ப வச்சிடறான். ஒரிஜினல் வெஸ்டர்ன் யூனியன் ஆபீஸ், அந்த ஆபீஸ்ல ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறமும் எப்படிங்க வில்லன் நம்பாம இருப்பான், நம்பிட்டான். என்னப்பா நீ ஆபீஸ்க்கெல்லாம் வந்துட்டு இருக்க, உள்ள பெயிண்டிங் வேலை வேற நடந்துட்டு இருக்கு, நம்ம இங்க பேச வேணாம், வாங்க வெளியே போய் பேசுவோம் அப்படின்னு ஒரிஜினல் அதிகாரி இங்க வந்து குட்டைய குழப்பத்துக்குள்ள வில்லனை நம்ப வச்சு வெளியே கூட்டு போயிட்டாங்க. அவங்க போனதும் பின்னாலேயே ஒல்லிக்குச்சி அங்கிளும் கிளம்பிட்டாரு. ஆசை யாரங்க விட்டுச்சு, இவ்வளவு திருத்த பார்த்த வில்லன், நீ என்கிட்ட சொன்னல ஸ்பான்சருக்காக யாரையோ புடிச்சிட்ட, அவங்கிட்ட 5 கோடி ரூபாய் வாங்கி பந்தயம் கட்டி சம்பாதிக்க போறேன்னு, ஏன் வெளியெல்லாம் போய் கஷ்டப்பட்டு இருக்கீங்க, அந்த 5 கோடி ரூபாயை நானே கொடுக்குறேன். ஆனா ஒண்ணு, அதுக்கு முன்னால எப்படி நீங்க போன வாட்டி எனக்கு ரிசல்ட் சொன்னீங்களோ அதே மாதிரி இன்னொரு வாட்டி சொல்லுங்க, நான் மாஸ்டரோட கம்பெனில 15 லட்ச ரூபாய் பிட் கட்ட போறேன், அதுலயும் ரிசல்ட் கரெக்டா வந்துருச்சுன்னா 5 கோடி ரூபாய் தாராளமா கொடுக்குறேன் அப்படின்றான் வில்லன். ஏங்க இது என்ன சுண்டலாங்க, கேக்குறப்பெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு, ஏற்கனவே நிறைய இடத்துல ரைடு போயிட்டு இருக்குங்க, 5 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் வச்சுக்கிட்டு சாலா 15 லட்ச ரூபாய்க்கு ரிஸ்க் எடுன்றீங்க, அதோட 5 கோடி ரூபாய் தரத்துக்கு ஏற்கனவே ஒரு ஆளையும் செட் பண்ணியாச்சு, ஜெயிஸ்டா பாதி காசு தரணும் அந்த ஆள் ஒத்துக்கிட்டாரு, இப்போ வந்து நீங்க புது கதை சொல்றீங்க, அதெல்லாம் முடியாதுங்க வேணான்னு வெள்ளமிசை அநியாயத்துக்கு சீனா போடுறாரு. இவனுக்கு தான் வேணான்றானுங்களே, இந்த கருத்தடை பண்ண காலம் இப்பவாச்சும் சுதாரி
சம்பாதிக்க வேணாம், என்னமோ அவன் ஏமாறுறதுக்கு அவனே இவங்களை கட்டாயப்படுத்துறான். அவன் 50% தானே தரான்னா, நான் 60% தரேன், ரிஸ்க் எடுத்தாதான் ரிஸ்க் சாப்பிட முடியும், சொன்னதை பண்ணுங்கன்னு அவனே பேசிட்டு அவனே போயிட்டான். இதை முடிச்சுட்டு அங்க காஃபி ஷாப்ல உட்காந்துருக்க இன்ஸ்பெக்டர் கிட்ட போனா, இன்ஸ்பெக்டரை தேடி 2 FBI ஆளுங்க வராங்க. எங்க பாஸ் உங்கள்ட்ட பேசணும்னாரு, ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு போக முடியுமா அப்படின்னு கராஜ் மாதிரி ஒரு இடத்துக்கு அவங்க 2 பேரும் இன்ஸ்பெக்டரை கூட்டிட்டு போனா, FBI ஆளுங்க அங்க பட்டா வாங்கி கொட்டாவே போட்டு வச்சிருக்காங்க. எப்படி இன்ஸ்பெக்டர் ஹீரோவை பிடிக்க அலையறானோ அதே மாதிரி FBI ஆளுங்க மாஸ்டரை பிடிக்க தவம் இருக்காங்க. இப்ப மாஸ்டர் ஹீரோவை கூட வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு பெத்த பிளான் பண்றான்ற வரைக்கும் இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா என்னன்னு முழுசா பிடிப்பல்ல, இன்ஸ்பெக்டர் தான் ஹீரோவை தேடிட்டு இருக்கான்ல. சோ எப்படியாவது நீ ஹீரோவை பிடிச்சி எங்கள்கிட்ட கூட்டின்னு வரணும்பா. மாஸ்டருக்கு எதிராக எங்கள்கிட்ட எவ்வளவு எவிடன்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் டம்மி பாவா, அதை வச்சு கேஸ் போட்டா அவன் ஈஸியா வந்துருவான். அவன் தப்பு பண்ணும்போது கையும் களவுமா பிடிச்சாதான் பல வருஷம் அவனை உள்ள தூக்கி போட முடியும். சோ நீ ஹீரோ கண்டுபிடிச்சு கூட்டின்னு வந்தான்னு வையன், அவனை வச்சே மாஸ்டரை சம்பவ இடத்துக்கே போய் மடக்கிடுவோம். நீ தான் பண்ணணும்னு FBI பாஸ் இன்ஸ்பெக்டருக்கு ஆர்டர் போட, என்கிட்ட சொல்றதுக்கு நீங்களே போய் பிடிக்கலாமே அப்படின்னு இன்ஸ்பெக்டர் லாஜிக்கா தான் கேக்குறாப்புல. பிடிக்கலாம் தான், ஆனா FBI ஹீரோவை பிடிக்க போய் சின்னதா ஒரு மேட்ரு மாஸ்டர் காதுக்கு போயிட்டா கூட அவன் பிளானை ஊத்தி மூட்டு அப்படியே தப்பிச்சிருவான். இந்த வாட்டி அவன் எஸ் ஆகவே கூடாது. அதுக்கு தான் அங்க அவ்வளவு பெரிய ஆபீஸ் இருந்தும் எங்க கராஜ் மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம். ஆபீஸ்ல உட்காந்து ஸ்கெட்ச் போட்டு ஒன்ன மாதிரி ஊழல் பேர் வழிகள்லாம் மாஸ்டருக்கு துப்பு கொடுத்துட்டாங்கன்னா ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். இதுல ஒன்னால ஏதாச்சும் ஆச்சு, அடுத்து போலீஸ் ட்ரெஸ்ஸே ஒன்னால போட முடியாது, யாருக்கும் தெரியாம ஹீரோ எங்கள்கிட்ட கூட்டின ஒரு வழியை பாரு அப்படின்னு FBI பாஸ் சொல்லி இந்த சீன் முடிய, வில்லன் கேட்ட 2வது வாய்ப்பை அவனுக்கு உருவாக்கி கொடுத்துதான் ஆகணும். இல்லனா அவங்கிட்ட இருந்து 5 கோடி ரூபாய் வாங்க முடியாது. சோ ஒல்லிக்குச்சி அங்கிள் ரேஸ் முடிஞ்சு ரிசல்ட் எல்லாம் பார்த்துட்டு எது கரெக்டான ரிசல்ட்டோ அந்த ரிசல்ட்டை தான் வெள்ள மிஸ்ஸை கால் பண்ணி சொல்றாரு. வெள்ள மிஸ்ஸையும் எதிர் பில்டிங்ல இருந்து ரெஸ்டாரண்ட்ல இருக்க வில்லனை கால் பண்ணி சொன்னதும், போன வாட்டியே மாஸ்டர் கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாருல்ல, நீ வந்தா கூட வா, அந்த வானரங்களை கூட்டின்னு வராதன்னு. வில்லன் அவங்க 2 பேரையும் கூட கூப்பிட்டுக்காம தனியா தாங்க வரான். நல்லா யோசிச்சு பாருங்க, இப்ப வில்லன் கிட்ட என்ன ரிசல்ட் சொல்லி அனுப்பியிருக்காங்களோ அது கரெக்டான ரிசல்ட்டா இருக்கணும் இருக்கு. ஆனா வில்லன் இந்த ரிசல்ட்டை வச்சு 15 லட்சம் ரூபாய் பந்தயம் கட்டானா அவனுக்கு திரும்ப 5 மடங்கா 6 மடங்கா கொடுக்கணும். ஏது அவ்வளவு காசு இவங்கள்ட்ட. சோ வில்லனை பந்தயம் கட்ட விடாம பண்ணணும். அதனால மாஸ்டர் சிக்னல் கொடுத்து கேஷ் கவுண்டர்ல பந்தயம் கட்டிட்டு இருக்க நம்ம ஆளுங்க வேணும்னே டைம் ஸ்லோவாக்கி பொறுமையா வில்லன் அனுப்புனதும் இவன் பெட் கட்டுறதுக்குள்ள ரேஸ் ஆரம்பிச்சிருச்சு, டைம் முடிஞ்சிடுச்சு, சோ பந்தயம் கட்ட முடியாதுன்ட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு போன்ல வில்லன் கிட்ட என்ன ரிசல்ட் சொன்னாங்களோ அதுதான் ஜெயிச்சதுன்னு அனௌன்ஸ் பண்ண, போனால் போகட்டும் போடா, 5 லட்சம் தானே, ஆனா நமக்கு வர இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டா தானே இருக்கு, ஒரேடியா 5 கோடியை போட்டு 50 கோடியை ஹைஜாக் பண்ற வேண்டியதுதான் அப்படின்னு ஹீரோ வெளியே கூப்பிட்டு, நாளைக்கு 5 கோடி ரூபாயோட வரம்பா, நீ இன்ஃபர்மேஷன் மட்டும் கரெக்டா கொடுக்க சொல்லு அப்படின்னு வில்லன் நம்பிக்கையோட கிளம்புறான். இதுக்கப்புறம் நைட்டு ஹீரோ ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யற பொண்ணு மேல கண்ணா இருந்தாரு இல்லையா, பொண்ணை உசார் பண்ணலான்னு லைட்டா போட்டு பாக்குறாரு. அவன் மடங்க மாட்றா. சரி பாத்துக்கலான்னு வெளியே வரப்போ செட்டப்பா ஹீரோவை போட்டு தள்ள வெளியே நிக்கிறான். ஐயோ இது என்னடா கூத்தா இருக்குன்னு மறுபடியும் உள்ள போன ஹீரோ ரெஸ்டாரண்ட் பண்ண உதவியோட எப்படியோ செட்டப்பாவுக்கு டிமி கொடுத்துட்டு அங்க இருந்து தப்பிச்சிட்டாரு. அப்பவாச்சு பிரச்சனை அர்ச்சனை பண்ணாம இருந்துச்சா, அவ்வளவு பெரிய பஞ்சாயத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா. இன்ஸ்பெக்டர் வீட்டு வாசல்லே வச்சு ஹீரோவை மடக்கிட்டான். ஸ்ட்ரைட்டா FBI ஆளுங்கள்ட்டையும் கூட்டிட்டு போறான். அவங்க ஹீரோ கிட்ட மாஸ்டருக்கு எதிரான எட்டப்பா வேலை பார்க்கணும், டீலா நோடிலான்னு கேட்க ஹீரோ முடியவே முடியாதுன்ட்டான். நீ அப்படி வரியா, நீயா மாஸ்டரை போட்டு கொடுத்துட்டேனா நாங்க மாஸ்டரை புடிச்சிட்டு ஒன்ன ஃப்ரீயா விட்டுருவோம், அப்படி இல்லாம அடமுடிச்சேன்னு வையன், உன் கூட இருந்து செத்து போனாரே ஒரு தாத்தா, அவங்களுக்கு மனைவி பொண்ணுன்னு சில பேர் இருக்காங்கல்ல, நல்லா பாதி ஊதன பலூன் மாதிரியே இருக்கான் பாரு இன்ஸ்பெக்டர், அவன் அந்த தகவல்லாம் கொடுத்துட்டான். வேஸ்டா நாங்க அவங்கள போய் அரெஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கும், அது உனக்கு ஓகேவான்னு ஹீரோவோட வீக்னஸை டச் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவான், மாஸ்டரை போட்டு கொடுக்கவும் மனசு வரல, சொல்லாமலும் இருக்க முடியல. சரிங்க, நான் மாஸ்டர் மாட்டி வர்றதுக்கான சரியான தருணத்தை உங்கள்கிட்ட சொல்றேன், ஆனா எனக்காக நீங்க ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணணும். நாங்க ஒரு நல்ல மனுஷனோட சாவுக்காக ரிவெஞ்ச் எடுக்கிற ப்ராசஸ்ல இருக்கோம். எங்க ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து மாஸ்டர் அரெஸ்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும், அதை மட்டும் பண்ணி கொடுங்க. என்ன வில்லன் கிட்ட காசை வாங்கினதுக்கு அப்புறம் தான் மாஸ்டர் அரெஸ்ட் பண்ணணும்னு FBI ஆளுங்கள்ட்ட ஹீரோ சத்தியம் வாங்கிட்டான். நைட்டு முழுக்க ஹீரோவுக்கு தூக்கமே வரல. பின்ன கூடவே இருந்த ஒரு ஆளை குழி பறிக்க போறோமே, கசனத்திலே இருந்தவனால மாஸ்டர்ட்டையும் சரியா பேச முடியல. சரி நம்ம இங்கே இருந்தா நம்மளாவே உண்மையை உளறி கொட்டுருவோம் அப்படின்னு மாஸ்டரோட இடத்துல இருந்து கிளம்பினவன் இவன் இடத்துக்கும் போக முடியாது. கட்டப்பா செட்டப்பா எவனாவது கொல்ல வந்துட்டானா, அதனால இருக்க ஒரே ஆப்ஷன் ரெஸ்டாரண்ட் போன இடத்துக்கு போறதுதான். ஹீரோ போய் வீட்டு கதவை தட்டி அவளும் திறக்கிறா. அதுக்குள்ள எதிர் வீட்டுல இருக்க ஒரு CCTV கேமரா, அதாவது ஒரு பாட்டி கதவை திறந்து இவங்கள பாக்குது. முன் வீட்டுல ஒண்ணு நடந்துடக்கூடாதே, உடனே மூக்கு கண்ணாடிய மாட்டின்னு வெளியே வந்துருவ, ஓமா உள்ள போய் படுமா ஒண்ணும் இல்ல அப்படின்னு பாட்டி உள்ள அனுப்பிவிட்ட ரெஸ்டாரண்ட் பொண்ணு. இவ்வளவு தூரம் ஹீரோ வந்துட்டான், உள்ள கூப்பிடாம இருக்க முடியுமா, உள்ள கூப்பிட்டு ஒரு விருந்தையே போடுறா. அப்படியே நைட்டு கடந்து மறுநாளைக்கு வந்தா ஹீரோ பக்கத்துல ரெஸ்டாரண்ட் பொண்ணு இல்ல, அவ வேலைக்கு போயிட்டா போல. சரி நம்ம கிளம்புவோன்னு ஹீரோ கிளம்பி வந்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வில்லன் பேங்க்ல இருந்து 5 கோடி வர வச்சு
அதை சூட் கேஸ்ல வச்சு எடுத்துட்டு வரான். ஹீரோ FBI ஆளுங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன்னு சத்தியம் பண்ணிருக்காருல்ல. கால் பண்ணி எந்த லொகேஷன்ல எப்போ வரணும்னு சொல்லிட்டாருங்க. FBIயும் இன்ஸ்பெக்டரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. போன் பேசி முடிச்சுட்டு ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்கப்போ தூரத்துல ஒரு சவுத்துக்கு பின்னால கையில துப்பாக்கியோட எவனோ ஒருத்தன் ஒளிஞ்சிருக்கான். ஆனா அது கட்டப்பாவும் இல்ல செட்டப்பாவும் இல்ல. வில்லன் இன்னொரு ஆளை அனுப்பிச்சு விட்டுருக்கானோ என்னவோ. ஹீரோ நடந்து போயிட்டு இருக்காருன்னா ஹீரோவுக்கு பின்பக்கமா மறைஞ்சு நிக்கிறான். ஓ மை காட், அப்பன்னு பார்த்து ரெஸ்டாரண்ட் பொண்ணு ஹீரோவுக்கு முன்னால நடந்து வராங்க. அப்ப ஒளிஞ்சிருந்தவன் வெளியே வந்து கையில துப்பாக்கி எடுக்க அதை பார்த்து ரெஸ்டாரண்ட் பொண்ணு உறைஞ்சு போக முடிஞ்சுதரா ஹீரோவோட சோலி நினைச்சா ஒரு மூர்க்கத்தனமான ட்விஸ்ட். மறைஞ்சிருந்த இடத்துல இருந்து வெளியே வந்தவன் ஹீரோவை ஷூட் பண்ணலங்க, ரெஸ்டாரண்ட் பொண்ணோட தலையிலேயே போட்டு வைக்கிறான். ஏன்னு பார்த்தா செத்து போனமா உடறால ரெஸ்டாரண்ட் பொண்ணு அவ கையில துப்பாக்கி இருக்கு. கடைசியில அவ ஹீரோ கொல்ல வந்தவளாம். வில்லனோட ஆளுங்களால அப்பாயின்ட் பண்ணப்பட்ட பொண்ணு தான் ரெஸ்டாரண்ட் பொண்ணு. ஆனா நேத்து நைட்டு ஹீரோவா அவளும் தனியா தானே இருந்தாங்க. கொல்லணும்னா அப்பவே கொண்டிருக்கலாமே, அப்ப ஏன் கொல்லாம விட்டான்னு ஹீரோவுக்கு ஒரு டவுட். அதான்ப்பா அவ ஸ்டைலே. அவ ஒரு பெர்ஃபெக்டான கொலகாரி, எந்தவித ஆதாரமும் இல்லாம ஒரு கொலையை பண்ணணும்னு நினைப்பா. மேபி நீ அவ வீட்டுக்குள்ள போறதை யாராவது பாத்துருப்பாங்க, அது ஒரு சாட்சியா இருக்குன்னு உன்னை கொல்லாம விட்டுருப்பா. இப்ப யாரும் இல்லன்னு உன்னை கொல்ல பாத்துருக்கா. அண்ணன் வந்து உன்னை காப்பாத்திட்டேன் இப்படின்னு காப்பாத்தினவன் விளக்கெல்லாம் கொடுக்க இவ்வளோ தெரிஞ்சு வச்சுக்கிறீங்களே, யார் சார் நீங்க? அதை ஹீரோ கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது நம்ம மாஸ்டர் எப்ப ஹீரோவுக்கு எந்த ஆப்பு வரும்னு தெரியாம நீ அவன் பின்னாலே சுத்துப்பா, அவனுக்கு எப்ப ஆபத்துனாலும் அவனை காப்பாத்துன்னு இவனை அமுச்சு விட்டுருக்காருங்க. கட்ட புள்ளே கணபதி. நம்ம அந்த ஆளோட காலை வரலான்னு பார்த்தா அந்த ஆள் நம்மளை காப்பாத்துறானே, இப்படிப்பட்டவனை போட்டு கொடுக்க போற பாவி ஆயிட்டமேடா நம்ம அப்படின்னு பெட்டிங் கம்பெனி வந்த ஹீரோவுக்கு உறுத்தலாவே இருக்கு. இதுக்குள்ள வில்லன் அங்க ஹோட்டல்ல போய் உட்காந்து இங்க ஒல்லிக்குச்சி அங்கிள் சொன்ன ரிசல்ட்டை வெள்ள மீச ரெஸ்டாரண்ட்ல இருக்க போனை கால் பண்ணி வில்லன் கிட்ட சொல்லிட்டான். போன தடவை மாதிரியே வில்லன் 5 கோடி ரூபாய் பணத்தோட தனியா பெட்டிங் கம்பெனிக்கு வந்து போன்ல கேட்ட ரிசல்ட் மேல நான் பந்தயம் வைக்கிறேன்றான். அப்படியா, ரொம்ப சந்தோஷம்ப்பா, கொடுப்பான்னு அவன் பணத்தை கொடுத்ததும் வாங்கி உள்ள போட முடியாதுல்ல, பெரிய அமௌண்ட், கொஞ்சமாச்சும் ஆக்டிங்க போட்டாதானே அவன் நம்புவான். சோ கடகடா நீங்க வந்த மாஸ்டர் நாட்டா என் கம்பெனியை க்ளோஸ் பண்ணே வந்திருக்கியா, இவ்வளவு பெரிய அமௌண்ட் எல்லாம் பெட்டு வாங்குறது இல்ல, எடுத்துன்னு வெளியே போன்றாரு. அப்ப கூட வில்லனுக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு கிடைச்சது, பணத்தை வாங்கிட்டு போயிருக்கலாம். நல்லா பீரோ மேல ஒட்டின பிக் ஷோ ஸ்டிக்கர் மாதிரி இருந்துகிட்டு நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன்னு. ஏண்டா தைரியம் இல்லையா, பயமா இருக்கா? பெரிய லாடு லம்போகினி மாதிரி பேசுவ, இப்ப பணத்தை வாங்கி பெட்டு வைக்க உனக்கு பயமா இருக்கு, போயிடுறேன்னு வில்லன் துடிக்கிறானா. ஆடு தானா கசாப்பு கடைக்கு வந்து என்ன வெட்டு வெட்டுன்னு அழுவுதேடா. சரி வெட்டி விடுங்க, ஏதோ வந்தாலும் பாத்துக்கலாம், பணத்தை வாங்கிக்கோங்கன்னு மாஸ்டர் வாங்க சொல்லிட்டாரு. ரேஸோட ரிசல்ட் கமெண்ட்ரியா ஓடிட்டு இருக்கு. வில்லனுக்கு லப்பு டப்புன்னு வர அடிச்சுக்கிட்டே இருக்கா. அப்ப அங்க வந்து வெள்ள மிஸ், சார் நான் சொன்ன மாதிரி பந்தயம் கட்டிங்கல்ல, என்ன சார் பந்தயம் கட்டிங்கன்னு கேட்க, நீ தானப்பா 4வது ரேஸ்ல வர 3ஆம் நம்பர் குதிரை ஃபர்ஸ்ட் வரும்னு சொன்ன, அப்படிதான் கட்டிருக்கேன்னு வில்லன் சொல்றான். கெட்டுச்சு குடி, நான் எங்கங்க அப்படி சொன்னேன்? 4வது ரேஸ்ல வர 3ஆம் நம்பர் குதிரை 2ஆவதா வரும்னு பந்தயம் கட்ட சொன்னாங்க. என்னங்க நீங்க ஒழுங்கா கேட்காம மாத்தி கட்டிங்க, போங்க போய் காசை வாங்குங்கன்னு வெள்ள மீச வார்த்தை விளையாட்ட காட்டுறாரு. ஐயோ என் பணம்னு வைத்தறிச்சலோட கவுண்டருக்கு போன வில்லனும், டேய் நான் பெட்டை மாத்தி கட்டேன், பணத்தை திரும்ப கொடுங்கடான்னா தள்ளுவாங்க. நீ தானே அவ்வளவு சண்டை போட்டு பெட்டை கட்டியாகணும்னு பணம் கொடுத்த, அப்படியெல்லாம் திரும்ப கொடுக்க முடியாதுன்னு சொல்லும் போதே ரிசல்ட் வந்துருச்சு. இப்ப 2ஆவதா வந்து வெள்ள மிஸ் ஒன்னு சொன்னாருல்ல, அதான் ரிசல்ட். வில்லன் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிட்டு இருக்கப்போ FBI ஆளுங்க இன்ஸ்பெக்டர் அவங்களாம் இங்க வந்துட்டாங்க. மாஸ்டரை கையும் கலவமா புடிச்சாச்சு. அவனை காட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. மாஸ்டருக்கு முன்னாலேயே ஹீரோ போக சொன்னாங்க பாருங்க, மாஸ்டருக்கு எவ்வளவு கோவம் வரும். 7 இருந்தவனை தாத்தாவை சாவடிச்சிட்டாங்க, வாங்க பழி வாங்கலாம் குழி வெட்டலான்னு உள்ள கூப்பிட்டு விட்டு இப்ப அவனே மாட்டி விட்டா. கோவத்துல ஹீரோ நடந்து போகும்போதே டப்புன்னு துப்பாக்கி எடுத்த மாஸ்டர் ஹீரோவை ஷூட் பண்ணிட்டாரு. ஹீரோ அங்கேயே அவுட். அதை பார்த்து FBI எப்படி சும்மா இருப்பாரு? மாஸ்டர் கைக்கு ஆயுதம் வந்ததும் FBI மாஸ்டர் ஷூட் பண்ண அவருமே அவுட்டுங்க. எதையோ நினைச்சு வந்தா 2 சாவாயி போச்சே. இங்க வேற வில்லன் கத்திக்கிட்டே இருக்கான், என் பணம் வேணும்னு. எப்பா சாமி, ஃபர்ஸ்ட் அவனை வெளியே கூட்டிட்டு போயேன், இருக்க கோவத்துல அவனை கொண்டு போறேன், இன்ஸ்பெக்டர் அவனை கூட்டு போடா அப்படின்னு FBI ஆள் சொல்லி வரவே மாட்டேன்னு சொன்ன வில்லனை இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு பாக்குறீங்களா இல்லையாங்க? பணம் போனா நாளைக்கு சம்பாதிச்சிடலாம், நீங்களே போயிட்டா வாங்கன்னு இன்ஸ்பெக்டர் வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் தாங்க அதிரி புதிரி அப்பாட்டக்கரான ஒரு ட்விஸ்ட். அவங்க 2 பேரும் கிளம்பினதுக்கு அப்புறம் மாஸ்டரை பிடிக்க வந்து FBI ஆளு எவ்வளவு நேரம்டா நடிப்பீங்க, அவங்க போயிட்டாங்க, தாராளமா எழுந்திருக்கலான்னு ஹீரோ எழுப்புறாரு. அவனும் எழுந்திருக்கிறான். அடுத்து மாஸ்டர் போய் எழுப்புனா அவருமே எழுந்திருக்கிறாரு. சோ இவங்க 2 பேரும் சாகவே இல்ல, பிளட் பேக் வச்சு ரத்த வர மாதிரி ஒரு சீனை போட்டிருக்காங்க. அதோட வந்த FBI ஆளுங்களும் ஒரிஜினல் FBI இல்ல, எல்லாமே மாஸ்டரோட செட்டப். ஆமா, இன்ஸ்பெக்டர் ஒரு பக்கம் ஹீரோவை தேடிட்டு இருக்கான், வில்லன் ஒரு பக்கம் ஆளுங்களை வச்சு ஹீரோவை கொல்ல பாக்குறான். அவங்கிட்ட பணத்தையும் ஆட்டிய போடணும், பணம் போனதுக்கு அப்புறம் அவன் அந்த பணத்தை தேடி வரவும் கூடாது. அது எல்லாமே இப்ப நடந்துச்சுங்களா? அவங்களை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் ஹீரோ 2 பேரும் செத்துட்டாங்க. இதுக்கப்புறம் வில்லன் பணத்தை யார்கிட்ட போய் கேட்பான்? இல்ல அவன் கண்ணு முன்னால செத்து போன ஹீரோவை சாவடிக்க திரும்ப அவன் எப்படி ஆளுங்களை அனுப்புவான்?
இன்ஸ்பெக்டருக்கும் சேம் ஸ்டோரி தான். பெர்ஃபெக்டான ஒரு ஐஸ்ட செம்ம ஸ்டைலா பண்ணி முடிச்சிட்டாங்க. கூட்டமே ஹீரோயின் மாஸ்டருக்கு கிளாப்ஸா போட, கொள்ளையடிச்ச பணத்தோட ஹீரோயின் மாஸ்டர் வெற்றிக்குரிய போட்டு நடந்து போகும்போதே படத்தோட கதை முடியுதுங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோட நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டடா பாய்.